Hello students, welcome to Kanmani channel. Okay, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th standard physicsல first lesson question. Electric field due to the dipole accelerator line அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चनக்கான டயகிராம் வந்து இதுக்கு வந்து டிஃபைன் பண்ணனும். ஒரு 2 லைன்ஸ் வந்து டிஃபைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. சோ இந்த 2 லைன்ஸ் டிஃபைன் பண்ணிட்டு electrical field due to the plus q charge அப்படினு எழுதிட்டு இந்த ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இத மெமரைஸ் பண்ணீங்கனா BC direction அப்படினு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லிட்டு எழுதிடுங்க. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த மைனஸ் q சார்ஜ் அப்படினு எழுதிட்டு இங்க பிளஸ் இங்க மைனஸ் சரிங்களா இங்க பிளஸ் போட்டுருக்கிறதுனால உள்ள வந்து r - a² அப்படினு வரும் இங்க மைனஸ் போடுறதுனால கீழ வந்து பிளஸ்னு வரும் சோ ஈஸியா தான் இருக்கும் 1/4 எத்தலாங் நாட் -q/r + a² ca டைரக்ஷன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே சப் பண்ண போறோம் இப்போ e டோட்டல் அப்படினு கொடுத்துட்டு e + e- ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க எழுதியாச்சா இப்போ q உம் 4π எத்தலாங் நாட் ரெண்டுமே சேமா இருக்குிறதுனால வெளிய எடுத்துடுறோம் இப்போ 1/r - a² இந்த மைனஸ் அப்படியே வந்துரும் இப்போ 1/r + a² எடுத்து எழுதிட்டோம் காமனா இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது r + a² இங்க இது வந்து இங்க வந்துருச்சா இப்போ r - a² இந்த மைனஸ் நடுவுல அப்படியே வரும் மைனஸ் போட்டு r - a² அப்படியே போட்டு டினாமினேட்டர்ல இருக்குத அப்படியே எழுதிக்கோங்க இப்போ q/4π எத்தலாங் நாட் அப்படினு எழுதிட்டு இப்போ வந்து இப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம் இப்போ r மல்டிப்ளிகேஷன் பண்ணா r². இப்போ ra அப்படினு r மல்டிப்ளிகேஷன் பண்ணா r². அப்புறம் a². இத வந்து நம்ம a + b² அப்படிங்கற ஃபார்மட்ல வந்து நம்ம எழுதணும் சரிங்களா உங்களுக்கு புரியல அப்படினா உங்களுக்கு அந்த மாதிரி புரிய மாட்டுது அப்படினா a² இங்க பிளஸ் இருக்குிறதுனால இங்க -a² அப்படினு போட்டு +2ra அப்படினு எழுதிடுங்க நடுவுல மைனஸ் இங்க r². இங்க மைனஸ் இருக்குிறதுனால இங்க பிளஸ் வரும் +a² இப்போ இங்க மைனஸ் இருக்குதுனா ஃபர்ஸ்ட் இங்க பிளஸ் மைனஸ் இருந்துச்சுனா இங்க பிளஸ் வந்துரும் அடுத்த சிம்பல் என்னது பிளஸ் வந்துச்சுனா மைனஸ் தானே அப்ப 2ra அப்படி எழுதிடுங்க ஒண்ணும் இல்ல இங்க ரெண்டுமே கேன்சல் ஆகணும் அதுக்காக தான் r² a² ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சா இப்போ ரிமைண்டர் 2ra இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் * மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்ப 4ra அப்படினு வந்துருச்சா டினாமினேட்டர்ல என்ன இருக்கு r² - a² இது எப்படி வந்துச்சுனா பிளஸ் * மைனஸ் மைனஸ் தான் வரும் அப்ப ரெண்டுத்தையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணிருக்காங்க இப்போ q/4π எத்தலாங் நாட் இந்த இது எடுத்து எழுதியாச்சா அதே மாதிரி இதோட இத மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரும் இங்க r² இருக்குதுனால r². a² எங்க போச்சு அப்படினா r பெருசா a பெருசா அப்படினு பார்த்தா r தான் பெருசு நமக்கு சோ r² ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துரும் அப்ப a வந்து என்னன்னா 0 வேல்யூ அப்படினு கன்சிடர் பண்ணலாம் அப்ப 4qra அப்படினு எடுத்து எழுதிட்டு இங்க r வந்து வெளிய எடுத்து போட்டுருக்கேன் எதுக்குனா கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இங்க ஸ்கொயர் பண்ணா r⁴ அப்படினு வரும் அப்போ 2 அங்க 4 வந்து 2 ஆ பிரிக்கலாம் p ஓட வேல்யூ வந்து 2aq அப்படினு வரும் அப்ப 2 * 2qa அப்படினு எழுதிக்கலாம் எழுதிட்டு இங்க வந்து p ஓட வேல்யூ என்னது 2qa அதுதானே அப்ப ஒரு 2 வந்து இங்க இருக்கு அந்த p ஓட வேல்யூன்றதுனால இது வந்து p ஓட வேல்யூ அப்படின்றதுனால p போட்டாச்சு 4π எத்தலாங் நாட் r³ e total அப்படினு எழுதிட்டு e யும் p as same direction அப்படினு எழுதிட்டு இந்த 2 லைன் வந்து நீங்க ரைட் பண்ணிடுங்க இந்த क्वेश्चन அதனுடைய கண்டினியூவேஷன் தான் சோ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் ஈக்குவேட்டரல் பிளேன் இப்படி கேட்டாங்கன்னா ஒரு 8 மார்க்ல அந்த மாதிரி 5 மார்க்ல கேட்பாங்க இல்லாட்டி 8 மார்க் சரிங்களா இதனுடைய கண்டினியூவேஷன் ஒரு சில டைம் இந்த क्वेश्चन அதில இருந்து பாதியா இத மட்டும் கூட கேட்பாங்க 3 மார்க்ல கேட்பாங்க சரிங்களா இதுக்கான டயகிராம் ஈக்குவேட்டரல் பிளேன் அப்படினு கொடுத்திருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு -q இந்த சைடு +q இங்க a இங்கயும் a இங்க a b இது வந்து c இங்க வந்து o அப்படினு பாயிண்ட் வச்சிருக்கோம் இப்போ காஸ் கொடுத்தா செயின் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க +cos θ இங்க +sin θ கீழ வந்து அப்படியே -cos θ -sin θ e வந்து கம்பல்சரி போட்டுக்கணும் இப்போ ஈக்குவேட்டரல் ஃபீல்ட் அப்படினு எழுதிட்டு e = 1/4π எத்தலாங் நாட் டாட்
cube by root r square plus a square whole square அப்படின்னு கொடுத்துக்கணும். இது வந்து ஃபார்முலா நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரூட்டும் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ ரூட் போயிட்டதுனால ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மீதெல்லாம் அப்படியே தான் வரும். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எழுதிட்டு இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் காஸ் தீட்டா. இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இ ப்ளஸ் காஸ் தீட்டா இ மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அதனால் இ ப்ளஸ் மாடுலஸ் இ ப்ளஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் மாடுலஸ் இ மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிட்டு இ வந்து ரெண்டுமே காமனாக இருக்கிறதுனால 2e அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ காஸ் தீட்டா அப்படியே வருமா, இ டோட்டல் அப்படியே போட்டுவாங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஏஓசி சரிங்களா, ஏஓசி அப்படின்னு எடுத்துட்டு இப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போதென்யூஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் வந்து ஏ இருக்கா. இப்போ ஹைப்போதென்யூஸ் இது வந்து என்ன இருக்கும்னா ரூட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், மேலே வந்து ஏ, இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இ டோட்டல் எடுத்திருக்கோம் 2e காஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும் இல்லையா. இப்போ 2 இ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதை எடுத்து எழுதிக்கணும். எழுதியாச்சா. இப்போ காஸ் தீட்டா வந்து இப்போ தானே கண்டுபிடிச்சோம் இங்கே. இப்போ இதையும் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இந்த ரூட்டை தான் நான் வந்து இங்கே 1/2 அப்படின்னு கன்சிடர் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ 2 1s 2a 2qa அப்படியே எழுதிட்டு 4π எத்தலாங் நாட் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இது வந்து 1/2 இருக்கே. இங்கே எப்படி நீங்கள் 3/2 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ஒரு 1 இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு 1 இருக்குமா பவரில், இங்கே ஒரு 1. இப்போ 1 + 1/2 இப்படின்னா 2 1s 2 ப்ளஸ் 1/2. இப்போ 2 + 1 3/2. இதுதான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன் 3/2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து என்னென்னா ஆர் பெருசா இல்லை ஏ பெருசா அப்படின்னா ஆர் தான் ரொம்ப பெருசு. ஸோ 2qa அப்படின்னு எடுத்து எழுதிட்டு 2π எத்தலாங் நாட், ஏ வந்து ரொம்ப சின்னது அப்படின்றதுனால அது போயிடும். இப்போ ஆர் ஸ்கொயர் ஏ கியூப், ஆர் ஸ்கொயர் ஹோல் கியூப் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 2qa 4π எத்தலாங் நாட் ஆர் கியூப், இது கேன்சல் ஆகிட்டுன்னு ரெண்டாவது கியூப் தான் இருக்குது. இப்போ பியோட வேல்யூ வந்து 2qa அப்படின்னு எழுதிட்டு, பியோட வேல்யூ தானே இது, அதனால் பி வெக்டார் பை 4π எத்தலாங் நாட் ஆர் கியூப் இ டோட்டல் அப்படின்னு எழுதிடுங்க. இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின். சம்டைம் 8 மார்க்லேயும் கேட்கலாம். இதை மட்டும் கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க.